வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படத்துடைய செகண்ட் சிங்கிள் வெளியா இருக்குங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ செகண்ட் சிங்கிள் வெளியா இருக்கு. ரத்தன மாலான்னு சொல்லிட்டு செகண்ட் சிங்கிள் வெளியா இருக்கு. அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. Wow. செம்ம செம்ம ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க பராசக்தி. ரொம்ப அப்படியே சைலண்டாக ரொம்ப அழகாக போகுது. ஆமா. ஆமா. செம்மையா போடுங்க போய். செம்ம அழகா இருக்கு. எஸ்கேப் செம்மையாக இருக்காருங்க. ரொம்ப அழகாக இருக்காரு. செம்ம லுக்கு ரெண்டு பேருமே. செம்ம ஃபீல். செம்ம பியூட்டிஃபுல். முடிய வந்து தரம் செம்ம அழகாக இருக்குங்க பாட்டு.
அவ்வளோ அப்படியே மனசுக்கு அப்படியே இதமான ஒரு ஃபீல், சரியான ஒரு ஃபீல் இந்த பாட்டு கேட்கும்போது. அப்பா! அதுவும் ஜிவி சாருடைய மியூசிக் இருக்கே, அவ்வளோ அழகா அப்படியே நிதானமா, காமா, அமைதியா அப்படியே ஒரு சட்டிலா போது. அதுவும் அவருடைய வாய்ஸு அப்பா! அவரு மெலோடிக்கு சரியான ஒரு ஜிவி சாரு. அ இந்த பாட்டு அவ்வளோ அழகா அப்படியே மெல்லமா, அப்படியே எப்படி சொல்றதுன்னா, மயில் தோகைய இதயத்த வருடுறா மாரியான ஒரு குரலு தான் நம்ம ஜிவி சாருடைய குரலு. அது இன்னமும் அழகா நம்ம மேல வருடா எப்படி இருக்கும்? ஒரு அந்த ஒரு ஃபீல் தான். அவ்வளோ அழகா இருந்தது பாட்டு கேட்க. அதுவும் அவங்களுடைய பாட்டு கேட்க அவ்வளோ அழகா செம்மையா இருக்கு. அதுவும் அந்த ரத்தினம் மாரி ஜொலிக்கிற 2 பேருடைய ஓவியம் வந்து ரொம்ப அழகா செம்மையா கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அப்புறம் வந்து எஸ்கே அவங்க வந்து இந்த படம் வந்து வின்டேஜ்ல நடக்கிற மாரியான ஒரு ஸ்டோரி தான். அப்போ நடக்கிற ஒரு காலகட்டத்தில எவ்வளோ அழகா காட்ட முடியுமோ, அவ்வளோ அழகா காட்டியிருக்காங்க. இந்த ரெட் கார், ப்ளூ கார் காட்டுற விதம், அப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்க நடனம் அதான் டான்ஸ் ஆடுற விதம் எல்லாமே அப்போ ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது பர்சனலா ஃபீல் ஆச்சு. அப்போ ஒரு 60, 70 காலகட்டத்தில எப்படி ஒரு டான்ஸ் இருக்குமோ, அவங்க லுக் எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கு. அப்புறம் காலேஜ் காட்டுன விதமா இருக்கட்டும், அப்புறம் வந்து நான் காலேஜோடைய லேப் மாரி ஏதோ காட்டுனாங்க. அதுவா இருக்கட்டும், எல்லாமே அப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்த ரொம்ப அழகா நம்ம சுதா கோங்கரா மேம் குடுத்துருக்காங்க. பாடல்ல. வரிகள் எல்லாமே ரத்தனம் மாரி தான் இருக்கு. அவ்வளோ அழகான சொற்கள், அழகான வரிகள். அதுக்கு ஜிவி சார் வந்து அப்படியே ரொம்ப அழகா ஒரு இசை, அவருடைய குரல்ல வந்து அப்படியே தேன் மாரி குடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப அதிகமா சொல்ற மாரி இருக்கலாம். ஆனா பாட்ட கேட்டு பாருங்க. சரியான ஒரு பாடல். ரொம்ப ரொம்ப கேட்க கேட்க இந்த பாடல் வந்து தெகட்டவே தெகட்டாது. அவ்வளோ அழகா ஒரு ஒரு காதல் பாடல். ஒரு மென்மையான ஒரு இதயத்த வருடுற ஒரு காதல் பாடல். எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப புடிச்சிருக்குங்க. ரொம்ப நல்லாருக்கு. 2 பேருடைய லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொன்னேனே, அந்த சின்ன ஸ்டாச்சு சிலை மாரியெல்லாம் காட்டுனாங்க. அதெல்லாம் அந்த பழைய படத்தில போஸ்டர்ல பார்க்குற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. ப்ரொமோல பார்க்கும்போதே எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து போஸ்டர்ல பார்க்கும்போது தான் எனக்கு தம்ப்லைன்ல சொல்றேன். தம்ப்லைன்ல பார்க்கும்போதும் அந்த ஒரு ஃபீல் குட் மூவி எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு பழைய காலத்து ஒரு படத்தோடைய பிக்சர பார்த்தா எப்படி இருக்குமோ, அப்படிதான் எனக்கு தம்ப்லைன் ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லாருக்கு. பாட்டு ரொம்ப நல்லாருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. செம்மையா இருக்கு. இந்த படம் வந்து நம்ம எஸ்கே அவர்களுக்கு வந்து 25வது திரைப்படமா இருக்கு. ரொம்ப நல்லாருக்கு. ஜிவி சார் வந்து அவரு அ இந்த பாட்டு வெளியாகறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அவருடைய கெரியர்லயே இந்த பாட்டு வந்து மிக சிறந்த ஒரு பாடல்ன்ட்டு. ஆனா கேட்கும்போது அவ்வளோ அழகா செம்மையா இருக்கு. ரொம்ப நல்லாருக்கு. பாட்டு அவ்வளோ விஷுவலைசேஷனா அவ்வளோ அழகா சரியான ஒரு மியூசிக். அவர் சொன்ன மாரியே இந்த பாடல் வந்து நல்ல பெஸ்ட். அவர் எல்லா பாட்டுமே அவர் பெஸ்ட்டு தான். இந்த பாட்டும் அதே போல தான் இருக்கு. ரொம்ப நல்லாருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அவருடைய 100வது படம்னு நெனைக்கிறேன் இது. நல்லாருக்கு, நல்லாருக்கு. டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எஸ்கே அவர்களும், ஸ்ரீலீலா அவங்களுடைய அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாருக்கு. அவங்களோட என்ட்ரி எல்லாமே ரொம்ப ரொம்ப செம்மையா கட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு வானத்தில ஒரு ஓவியம் மாரி காட்டுன விதம் வந்து ரொம்ப நல்லாருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் காட்டுன அந்த ஒவ்வொரு ஸ்டில்ஸ் காட்டுற விதம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அந்த போஸ் எல்லாமே அவ்வளோ அழகா பயங்கரமா காட்டியிருக்காங்க. அப்படியே செம்ம ஸ்டில்லுங்க இதெல்லாம். அப்படியே செல மாரி ஸ்டாச்சு மாரி நிக்கிறதெல்லாம் செம்ம. டான்ஸிங் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ரொம்ப அப்போ இருக்கிற ஒரு டான்ஸ் மாரி தான் இருக்கு பார்க்கும்போது. நல்லா இருக்கு. அ ரொம்ப நல்லாருக்கு பாட்டு. ரொம்ப அழகான ஒரு காதல் பாடல். அப்படியே மெல்லமா, அப்படியே ஒரு அமைதியா கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாடல். அ பாட்டு கேட்க ரொம்ப நல்லாருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. பாய்.